எங்கேயும் போகல. ஆண்டவருக்கு பாதப்படியில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னை சுகமாக்குமையான்ட்டு ஒப்பு கொடுத்தேன். அதுபோல் ஆண்டவர் எனக்கு எந்த இதுவும் இல்லாமல் என்னை நல்லபடியாக சுகம் தந்தார். அது இல்லாமல் என் மருமக வந்து ரெண்டாம் தேதி பிரசவத்துக்கு இருக்குது. எல்லாம் சபையார் கூடி ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜ்குமார் சொன்ன கர்த்தாவே ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆமென். ஞானத்தையும் பலனையும் தருகிற கர்த்தர் நீராயிருக்கு. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே அந்த வேலைகளை இன்னும் கர்த்தாவே திறமையோடும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே மற்றவர்கள் முன்பாக வெட்கப்படாமல் ஆமென் கர்த்தாவை உயர்த்தி செய்து முடிக்க உதவி செய்கிற ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒத்தாசையாயிருந்து வழி நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஓ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது போல கர்த்தாவே பாரத்தோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவருடைய சரீரத்திலே எங்கள் ஆண்டவருடைய பரிபூர்ண சுகம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா சரீரத்திலே மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அந்த சுகர் எல்லாம் நார்மலாகும் படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவருடைய மருமகளுக்கு கர்த்தாவே நல்ல கர்த்தாவே அற்புதமான கர்த்தாவே விடுதலை தேவன் தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். கண்மணியை போல காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கிளீட்டஸ் அவர்கள் இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடியானுக்கு சற்று பலவீனமாக காணப்பட்ட கழிந்த வாரத்தில் வாமிட்டும் லூஸ் மோஷனுமாக காணப்பட்டது. அந்த நிமிஷத்தில் கடவுள் என்னை அதிசயவண்ணமாக வழி நடத்தினார். நானும் ஆலயத்தில் சென்று சாட்சி சொல்லுவேன். டாக்டர் எடுத்து செல்லவில்லை. ஆனால் கடவுள் கிருபையினால் இன்றும் அடியானுக்கு நல்ல சுகத்தை தந்து இந்த வழி நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி சாட்சியை முடித்து எனக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட நண்பர் ஆந்திராக்காரங்க. அவங்க சகோதரருக்கு வந்து டேவிட்ங்கிறவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதற்காக நான் ஜெபமாக வைக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டி கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை அடிமையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட மகளை பார்த்துட்டு இருந்து எங்கள் வீட்டில் இருந்த ஈஸ்வரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. நான் சபையில் சாட்சியாக சொன்னது போல் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அவங்க இங்கே வரத்துக்கு கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அவங்க வரட்டும். எல்லாரும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்குமாறு நான் தாழ்மையாக ஜெப விண்ணப்பமாக வைக்கிறேன். என்னோட அக்காவுக்கு 36 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் இந்த டைம் ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட்காக போகிறா. அவளுக்காக ஜெபிக்குமாறு ஜெப விண்ணப்பமாக வைக்கிறேன். அப்புறம் பேர்லினுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நான் தனியாக வீட்டில் மேனேஜ் பண்ணுற வேலைக்கு போயிட்டு பேர்லினையும் பார்த்துட்டு கர்த்தர் வந்து கிருபையாக எங்களை நடத்துகிறார், தாங்குறார். எங்களை எல்லா காரியங்களையும் தப்பித்து சாட்சியாக நடத்துகிற கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமை பண்ணணுன்னு எனக்காக ஜெபிக்குமாறு ஜெப விண்ணப்பமாக வைக்கிறேன். வல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையில் ஆண்டவரே நீர் அந்த சவுனுக்கு விடுதலை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமானத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய வசனத்தில் சொல்லுகிறபடி ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் தன்னுடைய வேதனைகளை சொன்ன போது ஆண்டவரே அவனுடைய பலவீனங்களை நீர் மாற்றினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கிறதான தேவன் ஆண்டவரே. சவுனுடைய கத்தர் வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் சவுனுக்கு சரீரத்தில் ஆண்டவரே பூர்ண சுகத்தை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னொரு சவுனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிட்னியில் கந்த பலவீனமா இருக்கிற தன்னுடைய நண்பருடைய கத்த சவுனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சவுன் இந்த வேளையில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அந்த சவுன் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்முடைய சிங்கானத்துக்கு முன்பாய் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவனுடைய கரமானது நீட்டப்படணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவருடைய கரமானது நீட்டப்படணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சவுனுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னபடி ஆண்டவரே எங்களுடைய தேவனுடைய கரமானது சவுனுக்கு தொட வேண்டுமாய் ஆண்டவரே. உம்முடைய சன்னதானம் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் கேட்கிறதான தேவன் நீராயிருக்கிறபடினால் ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறதான கர்த்தர் நீராயிருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு உம்முடைய சன்னதானம் சவுனை தருகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய பலவீனங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வேளை இந்த சவுனிக்காய் ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன்னுடைய கணவனை இழந்து கத்தரே தன்னுடைய வாழ்க்கைக்காய் போராட அந்த சவுனிக்காய் இந்த வேளை உம்முடைய சன்னதானம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறான்
ஆண்டவரே. உம்முடைய கரத்திற்குள்ளாய் எங்களை வரைந்திருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரருடைய காலங்களை நீர் வரைந்திருக்கிறபடினால் ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டுமா உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வாறு மாறும் என்று தீர்த்திருக்கிறதான இந்த நாட்களில் ஆண்டவரே நீரே துணையாக நின்று ஆண்டவரே, நீரே தேவனாக நின்று ஆண்டவரே நல்ல நம்பிக்கை கொடுக்க வேண்டுமா உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தருக்குமாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சகோதரின் கர்த்தருடைய குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாட்களாய் நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவர் கிருபை தருகிறார் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தருக்குமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 8 நாட்களில் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை பெறத்தக்கதாய் எங்களுடைய தேவன் அனுக்கிரமமாய் ஜெபிக்கிறோம் நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்குமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய குழந்தைக்காய் ஆனந்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவர் நீக்கத்தை பொருட்களுமாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே குழந்தையான கர்த்தருடைய கிருபையிலும் ஞானத்திலும் ஆண்டவரே மனுஷர் தயவிலும் வளரத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தருக்குமாய் ஜெபிக்கிறோம். ஸ்கூலுக்கு செல்கிற நாட்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய தயவு கூட இருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய பாதுகாவல் கூட இருப்பதாக உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தயவு செய்து 2 பேருக்கு மட்டும் 2-3 பேருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சுருக்கமாய் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அடிமை இந்த வேளையில சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவனுடைய அரவணைப்பு, அன்பு, பாதுகாப்பு, பக்கபலம் எல்லாம் குடும்பத்தில் இருந்து பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனது கணவருக்கு 7 வருஷங்களுக்கு முன்பதாக ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுத்திருந்தது. 7 வருஷமாக கடவுள் கிருபையினாலே அவர் சுகத்தோடு பலத்தோடு இருந்தார். கழிந்த வாரம் ஆராதனையின் போது நெஞ்சு வெளி வந்து அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். நாம் முன் சென்று ஜபித்து வருவோம் என்று சொன்னேன். இல்லை, நம்ம கடந்து செல்வோம் என்று சொன்னார்கள். தேவனுடைய மாறாத கிருபையினால் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். மட்டுமல்லாமல் 3ஆம் தேதி அந்த சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் கடந்து செல்ல இருக்கிறார்கள். தேவன் தாமே முன்னின்று அவர்களுடைய பயணத்தின் போது தனியாகத்தான் செல்கிறார்கள். இங்கிருந்து தேவன் அவர்களோடு கூட இருக்கும்படியாகவும் மருத்துவ சிகிச்சையின் போது தேவன் ஏற்ற ஞானத்தை மருத்துவர்களுக்கு கொடுத்து அதன்படி சிகிச்சை செய்யவும் தேவன் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபமாக வைக்கிறேன். மட்டுமல்லாமல் என இளைய மகள் வந்து ஆசிரியர் தேர்ச்சி, ஆசிரியர் நியமனத்திற்கான தகுதி தேர்வு நடைபெற்றது. அதற்காக ஜெபிக்கும்படியாக நம் பிரதர் எட்வர்ட் அவர்களிடம் அது ஜெபமாக வைத்தோம். தேர்வு நல்லபடியாக எழுதியிருக்கிறார். 2 முறை எழுதினதை விட இந்த முறை நன்றாக எழுதியிருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறாள். ஆனால் தேவனுடைய கரம் கூட இருந்து அதிலேயே வெற்றியை தருவார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். நீ விசுவாசத்தால் தேவன் மகிமை காண்பா என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் தேவன் பேரிலே பற்றுதலாக இருக்கிறபடியால் தேவன் இந்த காரியத்தையும் வாய்க்க செய்வார் என்று விசுவாசத்தோடு இருக்கிறோம். இதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கணவனுடைய போக்கிலும் தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டு ஜெப விண்ணப்பமாக வைக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டு. ஆமென். தயவுசெய்து சுருக்கமாய் சொல்லும்படியா நேரம் குறைவாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டதாக. நான் 2007ஆம் ஆண்டு இந்த துபாய் தேசத்தில் கடந்து வந்தேன். நான் ஒரு லேபர் சப்ளை கம்பெனியில் இருந்தேன். 3 மாதத்திலிருந்து இந்த நாள் வரை நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த கம்பெனியில் எனக்கு விசா கொடுத்தார்கள். நாங்கள் அந்த கம்பெனியில் வேலை தொடங்கும் போது அது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனியில் வேர் ஹவுஸில் பாதி வேற ஒரு கம்பெனி கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து முழுமையாக அந்த வேர் ஹவுஸை வாங்கவும் அந்த இடத்துல ஆண்டவர் பழகி பெருகவும் கர்த்தர் உதவி செய்தார். இன்று அந்த இடம் போதாமல் வேறு ஒரு இடத்துக்கு இப்போது இருக்கிறது காட்டிலும் 2 மடங்கு பெரியதான ஒரு இடத்திற்கு மூவ் ஆகிறார்கள். ஆஃபீஸ்க்கு போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதிய இடத்துல ஒர்க் ஆகிறது. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எங்களுடைய ஒர்க் ஷாப்பும் அந்த இடத்துல செல்கிறது. அந்த இடத்துல சொல்லும் போதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கும்படியாக இந்த ஒன்றும் தெரியாத அடிமைக்கு 450 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு வந்த எனக்கு இன்று 10 மடங்கு சம்பளத்திலே அந்த இடத்துல வேலை தந்திருக்கிறாங்க. இந்த அடிமை நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் அந்த கம்பெனியில் தங்கியிருக்கும்படியாக ஆசீர்வாதம் தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்கப்படாதபடி ஆண்டவர் தொடர்ந்து கம்பெனிக்குள்ள எல்லாருக்குமே ஒரு சமாதானத்தை கொடுத்து நடத்த முடியாது. எல்லாரும் ஜெபிக்க முடிய கேட்கிறேன். உமல் கோயில்ல பிரதர் அகிலன் சொல்ல அவங்க தகப்பனார் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார்கள். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடியனும் ஒரு சாட்சியாக ஏற்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தம்பிக்காக இங்கே ஒலிஃபர்னு தம்பிக்காக ஜெபிச்சோம். அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு கையே செயலிழந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு டாக்டர் அனைவரும் கைவிட்டுட்டாங்க. இதே இடத்துல இருந்து அவனுக்காண்டி எல்லாம் ஊக்கப்பட்டு எல்லாரும் ஜெபிச்சாங்க. அவனை எல்லாரும் கைவிட்ட நிலைமையில கடவுள் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து அவனை மறுபடியும் கண்டினியூ பண்ணும்படியாக கர்த்தர் ஒரு பெரிதான கிருபை செய்தார். அவன் சென்று அதை கண்டினியூ பண்ணியாக சென்று இருக்கிறான். அவனுடைய படிப்புக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியாக நான் இங்கே 1.5 வருஷமா வந்துட்டு இருக்கேன்.
நான் ஒரு ஷிப்பிங் சேல்ஸ்ல இருக்கிறேன். என்னோட ப்ரொஃபஷனுக்காண்டி நல்லா ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதத்துல இருந்து நான் இந்த இடத்துல சாட்சி சொல்லுவேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் நினைச்சபடி எனக்கு ஒரு நல்ல பிசினஸை தந்து இந்த இடத்துல சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுக்காக ஜெயிப்புடியாம வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் மேம்படுவதாக. சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி இதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து சாட்சி சொன்ன நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈர் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆண்டவரே, அவருடைய நாமங்களை ஆண்டவரே நீர் நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா நிசியாய் இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாட்சி சொல்ல முடியாதபடிக்கு சமயம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யும்படியாய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சர்வ வல்லவரே ஆராதனை. சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சர்வ வல்லவரே ஆராதனை. சாட்சியாய் மாற்றினீரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே. சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கே ஆராதனை. எழுந்து நின்றவர்களாக நாம் ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்தார். அவருடைய கரத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றை கேட்டு நீ பதில் கொடுத்து விட்ட கிருபைக்காக ராஜா நன்றி ஐயா. இன்னும் சாட்சி சொல்ல வந்து ஜெபத்தை வந்து சொல்ல முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவை நீ சந்தித்த கிருபைக்காக நன்றி. ஜலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக நன்றி சேர்த்துறப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் எங்களை குடும்பமாக கூடி சேர்த்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்கள் ஜீவித்து கொடுத்த நாளுக்காக நன்றி. இப்பொழுது தாப்பனே, கேட்டு சத்தியத்திற்கு எங்களை முற்றுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதன்படி நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க எங்களை தத்தம் செய்கிறோம். சகல துதி கனம் எமக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய